பொதுவாக சில உணவுகள் உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. வாழைப்பழம், நீங்கள் ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, 6 செட்டு விளையாடுறாங்க. ஒரு செட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது 2 மேட்ச்சுக்கு நடுவில் உள்ளே போய் ஒரு கிடைக்கக்கூடிய 2 நிமிடத்தில் அந்த பிளேயர் என்ன செய்கிறாரு, டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த செட்டு விளையாட வர்றாரு. ஏன் அந்த நேரத்தில் அவர் வந்து வேறு ஏதாவது இட்லி தோசை இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க வீட்டில் உள்ள நூடுல்ஸு அப்படி சாப்பிட்றாங்களா? அப்படி இல்லையே. எதனால் பழம் சாப்பிட்றாங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஒரு சோர்வு இருக்குன்னா, உடல் சோர்வு இருந்தாலும் சரி, மனதில் சோர்வு இருந்தாலும் சரி, முதல் விஷயம் வாழைப்பழம் தான். நிறைய பேர் வாழைப்பழத்தை வந்து வெயிட் போட்டுறோம்னு எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிற உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எல்லா பழங்களுமே சோர்வை போகும். ஏன்னா பழங்களில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட், அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கனிமங்களும் குட்டி குட்டி ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஒரு மாதுளம்பழம் எடுத்தோம்னா அது வந்து மனதில் மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதுக்கெல்லாம் உதவி இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. SSRI ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை மாதுளம்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சோர்வை போக்குவதற்கான முதல் தேர்வு நமக்கு பழங்களாக இருக்கும்.